நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சட்டத்தில் ஒன்று பொது சிவில் சட்டமாகும். தற்போது இருக்கும் திருமணம் குறித்த சட்டங்கள் மத அடிப்படையிலான சட்டங்களாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு சட்டம் என்பதால் மதச்சார்பற்ற நிலையை கடைபிடிப்பதில் சிக்கலாகிறது. இதனால் பல்வேறு சிக்கல்கள் எழுந்து வருகிறது. ஆளுக்கு ஒரு சட்டம் எதற்கு என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் பொது சிவில் சட்டம் கொண்டு வர பாஜக அரசு முயற்சி எடுத்து வருகிறது. இந்தியாவிற்கு முன்னோட்டமாக வரும் ஜனவரி மாதம் முதல் உத்தராகண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வருகிறது. நமது நாட்டிலேயே பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் என்ற சிறப்பை உத்தராகண்ட் பெறுகிறது. ஒருவர் எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு மற்றும் வாரிசு உரிமை ஆகியவற்றில் அனைவருக்கும் பொதுவான விதிகளை கொண்டிருப்பதே இதன் நோக்கமாகும். இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற பேச்சு நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. இந்த சூழலில்தான் உத்தராகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தனது மாநிலத்தில் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துள்ளார். அடுத்த ஆண்டு தொடக்கம் முதல் இந்த திட்டம் அமலுக்கு வருகிறது. பொதுமக்களின் நலன், சமத்துவம், தனிப்பட்ட சட்டங்களை ஒழுங்குபடுத்துவது ஆகியவற்றில் அவர் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை இது பிரதிபலிக்கிறது. பர்சனல் சட்டங்கள் போன்ற சிக்கலான பிரச்சனையை சிறப்பாக கையாள்வதன் மூலம் சமூக நல்லிணக்கம் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் முதல்வர் தாமி ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறார். அவரது இந்த தொலைநோக்கு நடவடிக்கை உத்தராகண்ட் மாநிலத்தை ஒரு முன்னோடி மாநிலமாக நிலைநிறுத்துகிறது. மற்ற மாநிலங்களும் இந்த சட்டத்தை அமல்படுத்த ஊக்கமளிக்கிறது. பொது சிவில் சட்டத்தில் உள்ள முக்கியமான விஷயங்கள் என்றால் அனைத்து சமூகங்களிலும் பலதரப்பட்ட திருமணம் தடை செய்யப்படுகிறது. முத்தலாக் மற்றும் ஜிகார் போன்ற சட்டத்திற்கு புறம்பான விவாகரத்து முறைகள் தடை செய்யப்படுகிறது. இரு தரப்பினருடன் முறையாக சடங்குகளுடன் நடக்கும் திருமணங்கள் மட்டுமே சட்டப்பூர்வ திருமணமாக அங்கீகரிக்கப்படும். தம்பதிகள் தங்கள் திருமணத்தை கட்டாயம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதிவு செய்ய தவறினால் 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். லிவ் இன் உறவுகளில் இருப்போரும் அது குறித்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் சிறை தண்டனை எதிர்கொள்ள நேரிடும். மோசடி திருமணம், பலதரப்பட்ட திருமணங்களை தடுக்க திருமண பதிவுகளை அனைவரும் அணுகும் வகையில் வைக்கப்படும். அதே நேரம் கலப்பு திருமணம், மதம் மாறி திருமணம் செய்வோரின் உரிமைகள் பாதுகாக்கப்படும். 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் கஸ்டடி பொதுவாக தாய்மார்களிடமே இருக்கும். தற்போது இந்து திருமண சட்டம், ஷரியத் சட்டம் மற்றும் கிறிஸ்தவ திருமண சட்டம் உள்ளிட்ட பர்சனல், அதாவது தனிப்பட்ட சட்டங்கள் என்பது ஒவ்வொரு மதத்துக்கும் மாறுபடுகிறது. அவை அனைத்தையும் பொது சிவில் சட்டம் ஒன்றிணைக்க முயல்கிறது. சமத்துவத்தை உறுதி செய்வது, பாலின நீதியை மேம்படுத்துவது மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பை வளர்ப்பது ஆகியவை இதன் முக்கிய நோக்கமாகும். அதே நேரம் நாடு முழுக்க அனைத்து தரப்பினருக்கும் ஒரே மாதிரியான தனிப்பட்ட சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்கு உத்தராகண்டின் இந்த நடவடிக்கை முன்மாதிரியாக இருக்கிறது. உத்தராகண்டில் இந்த மசோதா வெற்றி பெற்றால் அது மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை தரும். இது இந்தியாவின் சமூகம் மற்றும் சட்டத்துறையில் முக்கியமானதாக இருக்கும்.